ஜெய்னப் சவுண்ட் கேக்குதா? கேக்குது. கேக்குது. சத்தம் போட்டு பேசணும். ஓகே, உங்கள்ட்ட 3 கேள்வி இருக்குது. என்ன 3 ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். முதல்ல கேள்வி என்ன? வசனத்துல இறுதியில நிப்பாற்ற முறைகள் படிச்சுக்கிறீங்களா? ஓ, ஓ, என்ன படிச்சேன். படிச்சுக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன படிச்சுக்கிறீங்க? என்ன தெரியும்? வசனத்துல கடைசியில நிப்பாட்டுறது என்ன தெரியும்? வசன இறுதியில் வசன இறுதியில பத்தொன்பது பத்தொன்பத்தைனே அலிஃப் வந்தால் 100 ஓத வேண்டும். 2 அளவு 100 ஓத வேண்டும். ஒழுங்கா திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அரவாசி மிஸ் ஆகி வரப்படாது, எல்லாம் ஒன்று வரணும். வசனத்தின் இறுதியில் பத்தொன்பது பத்தொன்பத்தைனே அலிஃப் வந்தால் 1 செகண்ட் 2 அளவு 100 ஓத வேண்டும். ரெண்டாவது, எத்தனைக்கு மொத்தம் அதுல? 3 முறை. 3 முறையில நான் ஒன்று தான் நிற்கிறது தெரியான்னு சொல்லி 3. ரெண்டாவது என்ன இப்ப? வசனத்தின் இறுதியில குண்டுத்தா வந்தா பெரிய ஹாவா மாற்றி சுக்கூன் வைத்து ஓதணும். வசனத்துல இறுதியில பெரிய ஹா வந்துச்சு அப்படியா? எனக்கு அப்படிதான் கேக்குது. வசனத்தில இறுதியில குண்டுத்தா வந்தா பெரிய ஹாவா மாற்றி சுக்குன் வச்சு ஓதணும். வசனத்துல இறுதியில பெரிய ஹா வந்தா ஹா மாத்தி சுக்குன்னு வச்சு ரெண்டு. மூணாவது என்ன இப்ப? ஒன்றும் ரெண்டும் தவிர்ந்த தவிர்ந்தவை மத்த எல்லாத்துக்கும் சுக்குன் வச்சு ஓதணும். மொத்தம் 2 டைம் மத்த எல்லாத்துலயும் சுக்குன்னு வச்சு வரும். ஓகே, மாஷா அல்லாஹ். நல்லா. இப்ப நீட்டியல் தொடர்பான அடிப்படையில் நான் பார்ப்போம். நீட்டியல் சம்மந்தம் படிச்சிருக்கீங்களா? படிச்சுக்கிறீங்க. படிச்ச படிச்சுக்கிறீங்க, வெரி குட். என்ன படிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பாப்போம். சரி, நான் சொல்லி கேள்வி கேட்கிறேன். நீட்டுதல் என்றால் மத்து மத்து மத்திரம் ரெண்டா பிரிச்சோம். மாஷா அல்லாஹ், மத்துடைய வெரி குட். அடையாளங்கள் ஆ மத்து கஸ்ரு உங்களோட மத்து பாஷையில லம்மு பேசுறீங்க. மத்து. இப்பதான் உங்களோட பேசல பாசுறீங்க. நல்லா. இப்பதான் என்ன செய்றீங்க? மத்துடைய உங்களோட பாசையில பேசுறீங்க, அதான் முக்கியம். மத்துடைய அடையாளங்கள் பத்தக மத்து கசம மத்து. மத்துடைய எழுத்துக்கள் அலிஃப் சுக்குன் வெச்சையா சுக்குன் வெச்ச வாவ். ம் முடிஞ்சா? அவ்வளவுதான். நம்ம எதை படிச்சுக்கிறீங்க? நூ- மத்தியில அவ்வளவுதானா படிச்சுக்கிறீங்க? நூற்றுதல் என்றால் இல்ல மத்துடைய அடையாளம் ம். எனக்கு ஃபுல்லா செல்லணும். எனக்கு நீங்க ஃபுல்லாவே செல்லணும். மத்து நம்ம ரெண்டா பிரிச்சோம். ஓகே, அதெல்லாம் மத்துடைய சரி, அதெல்லாம் அடையாளங்கள் சரி. பத்தக மத்து கஸ்ரு மத்து லம்மு மத்து. மத்துடைய நேரடியில் நிக்குது, வண்டி பிரேக் போட்டு நிக்குது.
திடீர்னு கவரேஜ் பேத்திட்டு வந்துட்டு உங்களை ஏமாத்திட்டு பேத்திட்டு வந்துட்டு. சொல்லுங்க இப்ப மத்த நீங்க ரெண்டா பிரிச்சீங்க. மத்தியினுடைய அடையாளங்கள் என்று சொன்னீங்க. மத்தியினுடைய எழுத்துக்கள் என்று சொல்றீங்க. மத்தியினுடைய அடையாளங்கள் சொல்லுங்க பாப்போம். மதுடைய அடையாளங்கள் ஃபத்தஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து. ஓகே, வெரி குட். மத்தியினுடைய அடையாளங்கள் ஃபத்தஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம் மத்து. ஓகே, வேற? அவ்வளவுதான் சார் தெரியும். அப்படியா? ஆ, அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல மத்த பத்தி ஒண்ணும் சொல்லி தரல உங்களுக்கு, அப்படிதானே? சொல்லி தந்த. சொல்லி தந்து அப்ப ஏன் தெரியாது? என்ன சொல்லி தந்துட்டு மறந்துட்டு, சொல்லி தந்துட்டு பார்க்கல, ஏன் பார்க்கல? இப்ப போன கிளாஸ் பார்த்துட்டு வந்துட்டு தானே நான் சொன்னேன். பாத்தீங்களா பேத்துட்டு? பார்த்த. பாத்தீங்க, மாஷா அல்லாஹ். பார்த்த. பார்த்தாலும் விலங்கல் அப்படியா என்னன்னு சொல்லி? அப்படியா? பார்த்தாலும் காது கேட்கல, கண்ணுக்கு விலங்கல்ல, அப்படியா? வழங்குது. விளங்குச்சு அப்ப சொல்லுங்களே. கடைசி எழுத்துக்கு சுக்கூன் செஞ்சு நிப்பாட்டுறதால் முன்னுடைய எழுத்து மத்துடைய எழுத்து வந்ததால் மத்துடைய எழுத்துக்கு முன்னாடி எழுத்து 2 செகண்ட் அல்ல 3 செகண்ட் நிறுத்த வேண்டும். அதுக்கு ஒரு தலைப்பு ஒண்டிக்குது. என்ன தலைப்பு? ஜைனப். அப்படியே தலைப்பு அதுக்கு. நீ சொன்ன விஷயத்துக்கு நாங்க ஒரு தலைப்பு ஒன்று போட்டிக்கிறோம். இல்ல, இல்லையா? தலைப்பு போடலையா? நூற்றுல தொடர்பான சமன். இதுதான் ஷாமன். அவர் தான் நாள். அவர் தான் நாள். என்ன தலைப்பு? நூற்றுல தொடர்பான நீட்டுதலோடு தொடர்பான. ஃபுல்லா சொல்லணும். அரவாசியம் புழுங்கப்படாது. நூற்றோடு நூற்றோடு தொடர்பான சட்டம். நீட்டுதலோடு தொடர்பான விஷயங்கள், அடிப்படைகள், விடயங்கள், நீ எப்படி சொன்னாலும் சரி. நீட்டுதலோடு அதாவது எங்க நீட்டுறது? அது அடுத்த கேள்வி. இப்ப நீங்க சொல்றதான் திருப்பி திருப்பி புதிய புதிய கேள்வி தான் நான் கேட்க வேண்டியது. எங்க நீட்டுறது? அது தெரியாதுண்ணா. எங்க 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 சார் நீட்டிக்கோங்க சார். அப்படியா? சவுண்ட காணோம். பேசுறது கேக்குதா? பேசாம இருந்தா கட்டாயி போயிருது. நீங்க பேசணும். எங்க நீட்டுற தலைப்பு? சொன்னீங்க இந்த தலைப்பு உண்டு. எங்க நீட்டி ஓதுறேன்னு சொல்லி. வசனத்தின் இறுதி. ஆமா, அப்படி சொல்லக்கூடாது. ஒன்று வசனத்தினுடைய இறுதியில் அல்லது எங்க வசனத்துல கடைசி. நிறுத்திடத்தில். வசனத்தில கடைசி இறுதி வேற வேறயா? என்ன செய்யணும்? ஒத்த சொல்றீங்க. உண்டு இல்ல, வசனத்தின் இறுதியில் அல்லது நிறுத்தி ஓதும் இடத்துல. அல்லது நிறுத்தி ஓதும் இடத்தில் என்ன செய்யலாம்? அதுக்கு இடத்துல. வசனத்தினுடைய திக்கு கேக்குது. திக்கி கேக்குதா? ஓ, கொஞ்சம் இருங்களா, சரியா வரும். இது பிரச்சனை காட்டி கொண்டு இது. என்ன இப்ப இருக்குதா? இல்ல திக்கல. ஆ இப்ப திருப்பி சொல்லுங்க புள்ள, நல்ல புள்ள மாதிரி.
வசன இறுதியில் அல்லது நிறுத்தி ஓதும் இடத்தில். வசனத்தினுடைய இறுதியில் அல்லது நிறுத்தி ஓதும் இடத்துல என்ன செய்ய? நிறுத்தி ஓதும் ஆ, என்ன நடக்கணும்? சொல்லி இது ஒண்ணு சொன்னீங்க சொன்னீங்க இப்பதான் சொன்னீங்க வசனத்துல நிறுத்தி ஓதும் இடத்துல அல்லது வசனத்துல கடைசியில அந்த பகுதி முடிங்க அப்படி பாப்போமா? சொன்னதுதான் நான் கேள்வி கேட்கிறேன் திருப்பி. வசனத்தின் இறுதியில் ஆ சொல்லுங்க. வசனத்தின் இறுதியில் அல்லது நிறுத்தி ஓதும் இடத்தில் நிறுத்தி ஓதும் இடத்தில் நியூட்டன். எவ்வளவுக்கு நிட்டணும்? அடுத்த கேள்வி பாப்போமே. 10 செகண்ட் நிட்டணும் அப்படியா? நான் சொல்ல மாட்டேன் சரி, 10 செகண்ட் நீட்டிக்கோங்க அப்படியா? 3 செகண்ட். 3 செகண்ட். அப்ப 4 செகண்ட் இல்ல அப்படியா? 3 செகண்ட் மட்டும்தான். 3 செகண்ட் அல்ல 2 செகண்ட். 3 செகண்ட்ல 4 செகண்ட் நிட்டணும் அப்படியா? 3 செகண்ட் அல்ல 2 செகண்ட் நியூட்டன். ரெண்டாவது விஷயமும் கிளியர் ஆயிட்டு. மூணாவது பாயிண்ட்டுக்கு வாங்க. வசனம் ஒன்றை எப்ப நாம திக்காம ஓதலாம்? ம். ம். இந்த கேள்வி கேட்டு விளங்கிச்சா? திரும்ப காலம். வசனத்துல இப்ப நீங்க வசனம் கொண்ட ஓத போறீங்க, ஒரு ஆயத்தொண்ட ஓத போறீங்கன்னு வச்சுக்கோங்களே ஜெய்னப். எப்ப அந்த ஆயத்தை உங்களால திக்காம ஓதலாம்? கண் வாய முந்தப்படா எப்பிரிக்கப்படா ஒரே இடத்தில் மிது 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 கண் வாய முந்தப்படா உண்டு. இப்படி ஓடினா எனக்கு எல்லாம் மறந்து போயிடும். மெது மெதுவாக தான் எனக்கு விளங்கும். கண் வாய முந்தப்படா. வேற எப்பிரிக்கப்படா என்ன கெப்பிக்கப்படாண்டா தெரியாது. ஒரே இடத்துல என்ன கெப்பிக்கப்படாண்டா? இடைவெளி இருக்கப்படா. இடை இடைவெளிக்கு எனக்கு விளங்குது. இடை வேண்டா எப்படி? என்ன இடைவெளி? எங்க இடைவெளிக்கணும்? சரியா சொல்லுங்க. வசன- வசனம் இடத்துக்கு மோது. அது விளங்கல. வசனம் உண்ட இடைவெளி ஈக்கப்படாதுன்னா என்ன விஷயம்? சரியா சொல்லணும்.
எனக்கு விலங்கு இடைவெளிக்கு போறான்டா. ரெண்டு காலையும் ஓதக்கல்லை ஓத போகல. ரெண்டு காலையும் கட்டிக்கிட்ட வச்சுக்கணும் அப்படியா? அப்ப இங்க இடைவெளி வராது அப்படியா? இல்ல. ஆ, ஓ ஓது ஓதுக்கள் திக்காமலுக்கு இடைவெளி விதிக்கப்படும். விலங்கல்ல. வசனத்தை திக்காம ஓதுவதற்கு கண் வாய் மூடப்படா. ஒன்று வாய கண் வந்து வாய முந்தப்படா, அது சரி. அது அது அப்படி முந்தினா நடக்கும். தொலை வரும். எப்பிரிக்கப்படா. சார். அந்த கெப்பிக்கப்படான்னு சொல்லிங்க தானே. ஓ, அண்ணன் என்ன கெப்ப சொல்லுங்க, என்ன கெப்ப விளங்குது இல்ல. கெப்பிக்கப்படா என்னது? வசனத்திலே வசனம் என்ற திக்காம ஓதுவதற்கு எப்பிரிக்கப்படா. வசனம் கொண்டு திக்காம வருது கெப்பிக்கப்படா. போகணும் அப்படியா? என்ன விளங்குது கெப்புனா என்னது எங்க? இடைவெளி போகணும் அப்படியா? அப்ப கெப்பிக்கப்படா அப்படித்தானே? பாத்தீங்களா பாத்தீங்களா? பாடமாயிட்டு வந்தா அப்படித்தான். நான் சொன்ன கேள்வி கேட்பேன்னு சொல்லி வசனம் உண்டு கடையில. நல்லா கேட்டுக்கிறோம் கேள்வியை. கெப்பிக்கப்படாண்டா என்ன கெப்? யார் வைக்கிற கெப்ப? இடைவெளி இடைவெளினா தான் கேட்கிற. அலிஃப் என்று ஓதிட்டு பாக்கு இடைவெளிக்கப்படாது அப்படியா? அலிஃப் பா அப்படியா? என்ன இடைவெளிண்டா? முதல்ல சொன்னீங்க சரி. கண் வந்து என்ன செய்யக்கூடாது? வாயை முந்தக்கூடாது. கண் வந்து வ- வாயை முந்திச்சேன்டா ஓதல்ல. கண்ணால ஓதுறது. அதை விட வாயால ஓதுறது முந்தினா பெத்திட்டு திட்டி முட்டி பக்கண்டு நிப்போம். அது சரி. அந்த விஷயம் சரி. ரெண்டாவது தான் பிரச்சனை. என்ன சீரியஸா ஜைனப்? பாருங்க, முதலாவது நீங்க சொன்னது போல என்ன செய்யணும்? கண் வந்து வாய முந்தக்கூடாது. ரெண்டாவது எப்படி செல்லணும்? கண்ணால ஓதி கொண்டு போறதுக்கும் வாயால ஓதி கொண்டு போறதுக்கும் இடையில என்ன செய்யக்கூடாது? கெப் வரக்கூடாது. இப்ப நீ சொன்ன அந்த இடைவெளி வரப்படாது. அலிஃபை உச்சரிச்சுட்டு பா உச்சரிக்கிறதுக்கு இடையில இடைவெளி ஈக்கணும்டா பேல. என்ன விளங்குது சொல்லுது? பிரச்சனை எங்கன்னு விளங்குதா? ஓ, அலிஃபை வழங்குது. உச்சரிக்கிறதுக்கும் சொல்லுங்க, அலிஃபை உச்சரிக்கிறதுக்கும் ப- என்ன சவுண்ட் காணும். பாவோ பா உச்சத்துக்கு மேல இடைவெளிக்கப்படாது. அதான் இடைவெளி அப்படியா? நான் அப்ப அப்படியே சொல்லி தந்தேன். எனக்கு தெரியும். தெரியும் அப்படித்தான் வரும். இல்ல. அப்ப கண்ணுக்கும் வாயில கண்ணுக்கும் வாயில கண் கண்ணுக்கும் வாய் இடையில என்னன்னு சரியா சரியா கெப்பிரிக்கப்படும். பேல 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 ஓடப்படாது ஓடப்படாது. சரியா சொல்லணும். பேல விட மாட்டேன். கண்ணுக்கும் வாயின் இடையில கெப்பிரிக்கப்படும். கண்ணுக்கும் வாய்க்கும் இடையிலையா? நல்ல நல்ல நல்லதான் கண்ணுக்கு வாய் எடுக்கப்பீங்க. கண்ணால ஓதுறதுக்கும் கண்ணால பார்த்து கொண்டு ஓதுறதுக்கும் கண்ணால சொல்லுங்க, அதான் மறக்காது. எனக்கு தேவை நான் மறக்க நீங்க மறப்பீங்க. கண்ணால பார்த்து கொண்டு ஓதுறதுக்கும் வாயால ஓதுறதுக்கும் இடையில நீண்ட
இடைவெளி இருக்கப்படாது. கண் பார்த்து கொண்டு ஓதி கொண்டு போக பின்னாலே என்ன செய்யணும்? திருப்பி நான் கேட்பேனா இப்படி இந்த ஒரு வாய் வாய் கூடாது. பாடமாகிட்டு வந்து ஒரு சொல்ல இப்படி செய்து போகலாது. அழகா செல்லணும் எங்களுக்கு. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. சொல்லித்தாரது விளங்குதா? இல்ல சார், நீங்க சிங்களத்துல பேசுறீங்க, எனக்கு ஒண்ணு விளங்குது இல்ல, அப்படியா? ஓ, விளங்குது. என்ன விளங்குச்சு கடைசியா இப்ப சொல்லுங்க பாப்போம். விளங்கினதை பாப்போம். விளங்கினதை சொல்லணுமா? பாடமாக்கி சொல்லப்படாது. க- கண்ணுக்கு வாயில மிச்சம் கண்ணுக்கு மேல பிரிக்கப்படா. யார் சொன்னி கண்ணுக்கு வாயிலுக்கு எப்படி போடாது? பிள்ளைய சொல்றது. கண்ணுக்கு வாயில இடையில பிரிக்கப்படா. கண்ணுக்கு வாய்க்கால எப்படி போடானா பிள்ளை. நான் அப்படியே சொல்லியிருந்தேன். பாத்தீங்களா? சொன்னீங்க இப்ப எல்லாம் விளங்கிச்சுன்னு சொல்லி. சரி, முதல் ரெண்டு பகுதியும் நான் சரியா எடுக்கிறேன். மூணாவது பகுதி போதாது. ரெடி ஆகணும். ரெடியாகிட்டு வரணுமா? இல்லைன்னா அதையும் ரெடியா பண்ணும். சரி. Buena clase.